எந்த வீடுடா வீடு? இந்த வீடு தான். சரி நான் பாத்துக்கிறேன். ஏய் யாரா அது உள்ள? யார் பண்ணி வீட்டை வந்து கத்துற? யாரு இதானா? ஆஹா அது ஆம்புல. என்னடா பொம்பளை வாசம் போடுக்கிறியா? யோ மரியாதை பேசியா? உங்களோட மரியாதைக்குது. பாவம் குழந்தை பண்ண காசியா மாதிரி பொம்பளை வாசம் போட்டு திரியுற. யோ நான் பொம்பளை தான்யா, மேல கலக்கிற. பொம்பளை தானாமடா? ஆமாண்ணா இவன் பொம்பளை தான், வீட்டுல தான் ஆம்புல. அது புரியுற மாதிரி சொல்ல மாட்டேடா, விளக்கான மாதிரி பேசுற. யோ விளக்கண்ணீங்களா? நீங்க எங்க வீட்டுல வந்து கத்திட்டு இருக்கீங்க? கத்தாதமா, உனக்கு மேல எனக்கு ஆணு கத்து தெரியும். இவனோட காசு ஏமாத்திக்கிறான் வீட்டுக்காரன். எங்க வீட்டுக்காரர் ஏமாத்தினார? யார்கிட்ட வந்து போய் சொல்ற? என்னடா போய் சொல்றாங்க? இதெல்லாம் அத்தாச்சி தச்சு வச்சுக்கிறியா? இல்லண்ணா நான் வேலை செய்யற கம்பெனி தான் நான் வீட்டுக்கார வேலை செய்யறாரு. அவங்க வீட்டுக்காரர் வேலை செய்ய திருவிட்டான், காசு கொடுத்தா அத்தாச்சி வாங்க மாட்டான். இல்லையா கேட்டேன், இனி தரேன் நாளைக்கு தரேன் இனி தரேன் 6 மாசம் தீச்சு. சரியான சோனா கேக்குறீங்களாடா? ஏமா வீட்டுக்காரனு கூப்பிடு, ஏதோ நான் உட்காந்து பேசிக்கிறேன். யோ எங்க வீட்டுக்காரலாம் இல்ல, வெளியே போயிருக்காங்க, நீங்க கிளம்புங்க. என்னடா இதா வடுக்கு வடுக்குன்னு பேசுதேன்? ஏய் நான் எவ்வளவு பேர் ரவுடி தெரியுமா? என்ன நினைச்சுக்கிற நீ? நான் எது வீட்டுல பிரச்சனை போகுதா? நான் என்ன போய் சாதாரணமா நினைச்சுக்கிறியா? பல ஊரை மெஸ்ல விட்டுமா நானு. நான் பாக்க பிரச்சனை பண்ணிக்கிறேன். என்னடா ஒரு பெரிய ரவுடி நானு ஸ்ட்ரைட்டா வந்து என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்? நான் எது வீட்டுக்காரன், நான் இதோட கேட்க கூடாதா? ஓ எதிர் வீட்டுக்காரு. இந்த வீட்டுல எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க தீர்த்து வச்சிருவீங்க. தட்டி கேட்கறதுக்கு இந்த தர்மி ஓட்டாந்து ஊர்ல யாருக்கிறாங்க? தட்டுன்னா தாய் வந்து போடுவா, தாய் பேசுவாயா? என்னை பத்தி தெரியல. என்ன பிரச்சனை பண்றாங்க? எங்க வீட்டுக்கார பணம் வாங்கிட்டாங்கன்னு மிரட்டுறாங்கண்ணா. ஓ இதையே மிரட்டல் நினைச்சாக்கா அப்புறம் மிரட்டினா என்ன ஆகுனியா? யோ இதுக்கு மேல என் வீட்டு வாசல்ல கத்திட்டு இருந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன் நானு. போ, மாசத்துக்கு 4 வாட்டி போய் வரேன். என் போட்டா காந்தி தாத்தா போட்டோ விட பெருசா இருக்கும். என்ன பத்தி தெரியாதுல்ல உனக்கு? நீ என்னடா இன்னும் காமெடி பண்ணிக்கிற? உன் நேரம் சரியில்லையா? எங்க அண்ணன் வந்தாருன்னா உங்களை தொலைச்சு கட்டிடுவாரு. இது எங்க அண்ணன் கூட்டின்னு வரேன். நான் அன்னைக்கு பட்டுறா எவ்வளவு நாள் பாத்துடலாம். யோ 2 பேர் வீட்டுல வந்து பிரச்சனை பண்றாங்கயா, சண்டை வர போடுறாங்கயா. எங்கயா இருக்க நீ? சீக்கிரம் வீட்டுக்கு வாயா. வட்டம் வாய வகுதுறானுக்கு. இன்னைக்கு போ நாளைக்கு வா, இன்னைக்கு போ நாளைக்கு வா, நான் சொல்லி எடுக்கிறான். யோ நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க, கம்முனு சொல்லிட்டேன். கம்முனிருனா துட்டு குத்துவ சும்மா இருப்பானா? யாரா ஜோக்கரா பாரு இவன் தானா? ஓஹோ இவன் பெரிய ரவுடியா? நோ கவுனி என்ன சொத்துலாம் இந்த ஆள் பேர் மேல இருக்குது. இவன் அடிச்சு நான் போட்டு தள்ளிட்டுனா சொத்துலாம் உனக்கு வந்துடும். அதானே என்னடா பேசுற? எனக்கு என்ன அதான் உண்மையா இருக்கிற மாதிரி இது. நோ என்னடா பேசுற? அவன் பிள்ளைக்கா பையன் பேசுறான், அத்தனை நினைச்சு பேசுற. யாரோட பிள்ளைக பையன்றான்? மாமனை அப்படியே விட்டு மரத்துல சேரிக்குவேன். ஒரு தம்பியை அடிக்க வரான், கிளம்பு கண்ணா. நீ பாத்துக்கிறியானா? என் முக்கிய பத்தி கிண்டல் அப்படியே குத்துறா. கையில குத்தாதியா, மூக்கிலே குத்து. எங்க அண்ணனி என்ன பிரிக்கலான்னு பாக்குறியா? நான் இவனுக்கு கட்ட எனக்கு காமெடி பேச்சு. ஏமா வீட்டுக்கார எங்கம்மா? என்ன லேடிஸ் பேசுற? என்னப்பா உனக்குண்ணா? நான் சண்டைன்னா நான் முன்னாடி வந்து நிப்பேன்டா. டேய் மூளை மட்டும் முக்கா ஒழுங்கா போயிடு. அப்படியே கல்லு எடுத்து நச்சுன்னு குத்திரும் மூக்க. குத்திவா குத்தி பாரா. உன் ஊர் மேல உதவ வைக்கிறேன், உனக்கு கூப்பிட்டு வந்துக்கிறான். ஒழுங்கா போயிடு. அப்படியேடா. என் அண்ணனை போல யார் இருக்கா சொல்லு? உன் மூக்கு போல யாருக்காவது இருக்குதா சொல்லு? உன் சொத்து பூரா எனக்கு என்னதா சொல்லு? நீ எழுதி தரல உன் தலை மேல போடுவோம் கல்லு. பாத்தியா பாட்டே கல்லு தூக்கி போடுன்றான் தலையில. அண்ணா இது பாட்டு, நான் அவன் சொல்றான் கேட்காத. நீ கவலைப்படாத தம்பி, நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். யார் பேச்சும் கேட்காதா? அவன் பேச்சு கேட்ட கடற்கடன்னு போய் சேரு. ஏமா எங்கம்மா வீட்டுக்காரன்? வருவார் எரியா, சும்மா கத்திட்டு இருக்காத. ஆமா நீ கத்துவே இல்ல. என்னடா எவ்வளவு நேரம் அவன் வரத்துக்க? இல்லையாண்ணா வரணும். இவனடா அவரே தானா? வீட்டாண்ட ஒரு கூகுளா இருக்கு. ஏண்டா உப்பு கல் முக்கா பாவம் குழந்தை பையனோட காசை ஏமாத்திக்கிற அறிவிக்கு தரா உனக்கு? என்னது? நோ நீ தப்பா புரிஞ்சுக்கிறா. பல்லாலும் இப்ப என்ன தப்பு புரிஞ்சுனா? ஓஹோ இவன் கூட்டு வந்துருக்கானா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. யோ இவங்க 2 பேர் வீட்டுல வந்து கத்திட்டு இருக்காங்கயா. எல்லாம் உன்னாலதான்யா. என்னம்மா கத்திரிக்கா வாங்க கஷ்டம் கேக்குறாங்க. மூஞ்சி முறை அளவுக்கு வச்சுக்குதா கொடுத்தானா? என்ன காசு கேக்குற? நானா வாங்கினேன். என்னடா நானா வாங்கினேன்றான்? அவரு இல்லண்ணா. அட மூதவிய சொல்ல மாட்டேன் நீ. சாரிப்பா. அட கொய்யால நீ தானே பாவம் குழந்தை பாட்ட ஏமாத்துற நீ. ஐயோ நம்ம தப்பிச்சோம். கொஞ்ச நேரத்துல நம்ம மாட்டி இருப்போம். எப்படி தர காசு? தரணும் காசு. வாங்கின காசு கொடுத்தாவல. டேய் என்னடா சட்டை பிடிச்சி கேட்டீங்க? நான் காசே வாங்கலடா. என்னடா வாங்கலன்றான்? இவரே இல்லண்ணா. இவனே இல்லையா? என்னடா எனக்கு ஊர் மேல உதவி பாக்குறியா? அப்ப யார் தாண்டா? இவரு தான். சாரி பிரதர், நீங்க பண்ற கோவம் எனக்கு தெரியுது. 1 வீக்ல நான் உங்களுக்கு தந்துடுறேன். நான் இல்லனா உங்க வீட்டுல ரொம்ப கலவரா இருக்கும். என்ன நீ இல்லனா? பேசாதே நீ. தண்ணி அடிக்கிற பொம்பளை கிட்ட வம்பு சொல்ல நீ. ஆமா நான் வம்பு வைத்தான். நீ என்ன பண்ண? வந்து உங்களுக்கு காப்பாத்தினியா? நானும் எங்க அண்ணனும் இல்லனா இங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. வேற காமெடி பண்ணிருப்பான். யோ காசு எப்ப தர? 1 வாரத்துல தந்துடுறேண்ணா.
ஏன்னா வீட்டான வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்க? அசிங்கப்பட்டதுல நானு என்னெல்லாம் வந்து என்னென்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? கேள்வி கேட்டாங்களா? 10வது வரைக்கும் படிச்சிருக்கல, பதில் சொல்ல வேண்டியதானே? யோ கூமட்டேன், அந்த கேள்வி இல்லையா, திட்டுலாங்க என்ன? வாங்கிக்கோ, உனக்காக தானே வாங்கினேன். நான் பேசுறேன், நீ என்ன பேசலாம்? ஏங்க சொல்லுங்க. நான் அதுக்கிட்ட பேச மாட்டேன்பா, இதுவும் வாய்க்கிற மாதிரி கத்துக்க. ஒரே 5 நிமிஷம் பேச முடியலன்றிய, காலம் முள்ள நான் பேசிருக்கிறேன். எவ்வளவு தாங்கி இருக்குன்னு தெரியுதா? இருந்தாலும் ரொம்ப பெரிய மனுஷன் உனக்கு. என்ன நான் காப்பாத்தேன் அப்படியே மண்டை மேல போட போய் ஓடி சொல்றான். கடன் வாங்கிட்டு கடன்காரன் வந்து வீட்டை வந்து கட்டிட்டு இருக்கா, நீ தென்னாவிட்ட பேசிட்டு இருக்கியா? ஏய் இது யாருக்காக கடன் வாங்கின? வேணும், வேணும், வாஷிங் மிஷின் வேணும்னு கேட்டியா? எல்லாம் உனக்கு தானே, அதுக்கு தானே கடன் வாங்கின. ஓஹோ, அதுக்கு வாங்கிட்டீங்களா? நீங்க வாங்கி செலவு பண்ணிட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். நல்லா நினைச்ச. எங்களுக்கு வாங்கி செலவு பண்ணா அவ்வளவு கோவம் வரும், உங்களுக்கு வாங்கி செலவு பண்ணா சும்மா குழு குழு இருக்குமே. விடுங்க, கத்தாதீங்க, விடுங்க, நாங்க அடுத்த வாரம் குத்துறோம். அடுத்த வாரம்ன்ற எந்த நம்பிக்கையில நாங்க போறது? இல்ல இந்த வாட்டி வந்துடும், கவலைப்படாதீங்க. நான் தான் காப்பாத்தேன். அப்படியே பிடிச்சி முடிக்க போடா. நாங்க அவ்வளவு காப்பாத்திருக்கான்றாரு, அவர்கிட்டே காசு கேளுங்க. ஏன்னா இங்க நின்னுக்கிற, வாடா போலாம். காசு இது மணி எப்படி போறான் பாரு, கொட்டா காசு தலையா. ஏம்பா, எனக்கு ஒரு காசு 10,000 வேணும், கிடைக்குமா? ஓ, யாருன்னா கீழே போட்டுருப்பாங்க, கிடைக்குதா பாரு. வேலை உன் பவர் யூஸ் பண்ணி காசு வாங்கி கூட. நானே பீஸ் போயிருக்கேன், அவ சொன்னதுக்குதான் அவங்க கம்முன்னு ஒத்துக்கினானுங்க. வேமா எனக்கு கொஞ்சம் ஜாமீன் கூடமா. ஜாமீன் கூட? ஏய் அது ஏன் பொண்டாட்டிடா. ஜாமீன் கொடுக்கறதுல என்ன குறைஞ்சிட போற? சரி 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 சரி, என் பணத்தை சேர்த்து குத்துறியா? ஜாமீன் கொடுக்குறேன், போட. அவன் லூசு போடான்னு என்ன சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்கான். ஓ, டிவி பார்க்க விட்டுங்களா? என்ன கட்டிங்க அடிக்கிறீங்க? வாடா மகனே, இங்க வந்து பாருங்க. வாடாப்பா, இப்பதான் சோபா செட்ல இருந்து எந்திரிச்சு ஆகும். ஏன் உனக்கு நைட்டு ஆகுது? யார் பாய்தா குபேர சாலை மாதிரி இது மூஞ்சியா? 10 நிமிஷம் முடிஞ்சா யாரு குபேர தலான்றா? டேய், அவன் பணம் கொடுக்குற கடவுள்டா. என்ன பணம் கொடுக்குற கடவுளா? அவன் யார குடும்ப பேசுனானே, அல கேட்க மாட்டியா? பணம் கொடுத்தா அதெல்லாம் மறந்துடும்டா. 60 வயசு ஆகுது, 3/4 கிலோ பட்டி தேய்ச்சி மூஞ்ச போட்டுங்கிற, இதெல்லாம் தேவையாதா? கேளுப்பா, நல்லா கேளு. அப்படி கூட இதுங்க திருந்தாதுங்களா? அது சொல்லி குத்தம் இல்ல, அதுங்க போறதுக்கு வாங்கி குடிக்கிறீங்களா, உங்களை சொல்லலாம். என்னத்த சொல்லணும்? நீ கல்யாணம் பண்ணி பாரு, அப்ப உனக்கும் தெரியும். எப்ப போலாம் பொண்ணு பாக்கா? சும்மா சொன்ன உடனே பொண்ணு கேக்குறானே. டேய், இந்த வயசுல என்னடா பொண்ணு கேக்குது? போடா அடி வச்சுக்காத, அமிதல் தூக்கி போட்டுருவான் மேல. எப்பா நல்ல புள்ள நல்ல பொண்ணாட்டி, இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறப்ப ஒரு ஆளு செம்ம கிரேட். தெரிஞ்சா சரி, இப்படிதான் நிறைய வீட்டுல புடிச்சவங்க அவஸ்தப்பட்டுக்கானுங்க. டேய், ஒரு வாரம் இல்ல, ஒரு வருஷம் கழிச்சு தொட வாங்கிக்கோ, அப்ப ஆவணா அந்த அண்ணன் குடுக்குறீங்களா? என்னத்த குடுக்குறீங்களா? என் பொண்ணாட்டி ரொம்ப டார்ச்சர் படுதுப்பா. பாடுறா, இது மாதிரி ஆளு குத்து போது விடா, பாக்கிறதுக்கு எவ்வளவு பாமாக்குது பாடுறா. வாங்க, என் கதையை சொல்றேன், அப்ப போலாம். எல்லாம் வீட்டுக்கு வீட்டு கதையை வச்சிருக்காங்க. யோ, மூஞ்சி போடுற பேரன் நாள் காலி ஆச்சு, போய் 1/2 கிலோ வாங்கிட்டு வாயா. 1/2 கிலோவா?